ஹலோ ஆல், இன்றைக்கி நான் மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு பொடி பண்ண போகிறேன். யூஸ்வலாக குளிர்காலத்தில் கோல்டு சிம்டம்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி மிளகு குழம்பு பண்ணி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு தொண்டைக்கு இதமாக இருக்கும். கோல்டு சிம்டமும் கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த குழம்பு. இந்த பொடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம குழம்பு ஒரு வித்தின் 5 to 10 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். மிளகு, ஃபஸ்ட்டு மிளகு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வத்தல் இது காரம் கம்மியான காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். எந்த வத்தல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக மிளகு காரம் தான் வத்தல் காரத்தை விட நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இந்த குழம்புக்கு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா நம்மளுக்கு அந்த குழம்பு நல்ல கெட்டித்தன்மையோடு நல்லா இருக்கும். இது தவிர நான் கொஞ்சமாக பெருங்காய பொடி யூஸ் பண்ணுவேன். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் உளுந்தம்பருப்பை வறுக்க போகிறேன். அது லைட்டாக சூடாக ஆரம்பிக்கும் போது நம்ம துவரம்பருப்பு போடணும். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நான் லோ ஃப்ளேமில் இதை நான் வறுத்துருக்கேன். அந்த வாசனை நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துடலாம். கடைசியாக சீரகம் சேர்க்கணும். இந்த மாதிரி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈவனாக வறுபடும். இதையும் லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் நம்ம வதக்கணும். கடைசியாக சீரகம் சேர்க்குறேன். சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுறணும். இதை நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். குறன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு நல்லா வரும். இப்போது இந்த பொடியை வச்சு எப்படி இன்ஸ்டண்ட்டாக குழம்பு பண்ணலான்றதை காட்டுறேன். கடாய் சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். சுத்தமான கடலை எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய். இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த பொடியை சேர்த்துடலாம். அது எண்ணெயிலே கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி விடுறேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். குழம்பு எவ்வளோ நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இதை லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். குழம்புக்கு தேவையான உப்பு இதில் இப்போ சேர்த்துடலாம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் கலந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த பொடி மட்டும் இருந்தால் போதும். 5 மினிட்ஸில் இந்த குழம்பு ரெடி ஆயிடும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த குழம்பை சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லாவே இருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.